தற்போதைய செய்தி. தமிழக அமைச்சரவை இன்று மாலை கூடுகிறது. அவசர சட்டம் பிறப்பிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழக அமைச்சரவை இன்று மாலை கூடுகிறது. ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் பிறப்பிக்க ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதிலும் அறவழியில் போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக உணர்வுபூர்வமாக தங்களது கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். நமது செய்தியாளர்களும் அந்த கருத்துக்களையும் காட்சிகளையும் தொடர்ந்து நமது நேயர்களுக்காக தொடர் நேரலை வாயிலாக வழங்கி வருகின்றனர். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலமைச்சர் ஓரிரு நாட்களை ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் அப்படின்னு கொடுத்த உறுதிமொழியை அங்க இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டோம். இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழக அமைச்சரவை இன்றைக்கு மாலை கூடுவதாகவும் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கு ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த தகவலை அங்க இருக்கக்கூடியவங்க எப்படி பாக்குறாங்கன்னு அவங்ககிட்ட கருத்துக்களை கேட்க முடியுமா? தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்றும் நிலையில் தமிழக அரசு சார்பில் ஒரு அவசர சட்டமாக ஓரிரு நாட்களில் பிறப்பிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் வைத்து பேட்டியளித்தார். இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது இன்று மாலை கூடுகிறது. முதலமைச்சர் தற்போது டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக சென்னை திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்று அவர் மதியத்திற்கு மேல் அவர் நேரடியாக தலைமைச் செயலகம் வருவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இன்று மாலை 4 அல்லது 5 மணி அளவில் தமிழக அமைச்சரவை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் தகவல் அடிப்படையில் தற்போது இந்த விஷயமானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று வரும் போராட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அதன் பிறகு அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள், உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் தற்போதைய நிலையில் அவசர சட்டமானது ஜல்லிக்கட்டை நடத்த ஒரு அவசர சட்டமானது தமிழகத்தில் விரைவில் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையாகத்தான் இன்றைய அமைச்சர் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசனையில் ஈடுபடலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக ஸ்டாலின், இந்த அறிவிப்புகள் குறித்து அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எப்படி பாக்குறாங்க? இன்னும் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும், அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் முதல்வர் கூறியிருக்கிற இந்த கருத்துக்களை போராட்டக்காரர்கள் எப்படி பாக்குறாங்க? என்ன விதமான கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க? அதாவது இளைஞர்கள் போராட்ட குழுவை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக இது ஒரு தற்காலிக தீர்வு தான். அவசர சட்டம் என்பது ஒரு தற்காலிக தீர்வு தான். அதனால் மாநில அரசு பிறப்பிக்கக்கூடிய அவசர சட்டம் என்பது ஒரு தற்காலிக தீர்வு தான். தங்களுக்கு தேவை ஒரு நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வுக்கு வரை தங்களுடைய போராட்டம் என்பது ஓயாது என்ற ஒரு கருத்தை வலுவாக முன்வைத்திருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு ஒரு அவசர சட்டத்தை மாநில அரசு பிறப்பித்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை நடத்தினாலும் எதிர்காலத்தில் இதற்கான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பீட்டா போன்ற அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவை என்பது என்ன நிச்சயம். அதனால் மாநில அரசு இந்த அவசர சட்டத்தை நிறைவேற்றினாலும் மத்திய அரசு தங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஜல்லிக்கட்டு மீது உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கினால் மட்டுமே எங்களுடைய போராட்டம் என்பது ஓயும். அதுவரை தங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு என்றுதான் தெரிவிக்கிறார்கள். தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுவதற்கான அந்த தகவல் என்பது தற்போது வரை இளைஞர்கள் மத்தியில் இந்த தகவலானது தற்போது கிடைக்கப்பெறவில்லை. நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு இந்த தகவலானது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்களுடைய கருத்துக்கள் என்பது எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது மேலும் மேலும் வலுப்பெற்று வருகிறதே தவிர குறைந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மாணவர்களும் அதிகரித்து வருகிறார்கள். நேற்று மட்டும் சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் மெரினா கடற்கரையில் கூடியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனி ஞாயிறு என்பதால் நிச்சயமாக அதிக அளவில் கூட்டம் என்பது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படாவிட்டால் மெரினா கடற்கரை முழுவதுமாகவே மக்கள் தலைகளாகத்தான் காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் தமிழக அமைச்சர் இன்று கூட உள்ள நிலையில் விரைவில் இந்த அவசர திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகும், இன்று அல்லது நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.